One, two, three, four students join in class. Let's start our class with dua. Dear student, Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Walaikum salam. Alhamdulillah. Alhamdulillah Rabbil Alameen. Wassalatu wassalamu ala nabiyyina Muhammad sallallahu alayhi wa sallam wa ala alihi wa ashabihi ajma'in amma ba'd. Rabbi zidni ilma. Rabbi yassir ولا تعسر وتمم بالخير رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم اني اسالك علما نافعا ورزقا طيبا وعملا متقبلا. My dear student, Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. By the grace of Allah, the second week, today is the 10th day of class, mashallah. Few students, mashallah, attending the class regularly. We started the class with the basic Arabic alphabets. Alhamdulillah, till now, we completed Arabic alphabet, then Fataha, Kasara, Dhamma, Tanween, double Fataha, double Kasara, double Dhamma, and long vowels, Alif, Ya, Waw. Today, we're going to see another new chapter, inshallah. I will share the screen. 1 minute. From this PDF textbook, we completed till page number 47, I think. Yes, 47. And 47. Today, we're going to see the new chapter, page number 48. That is Sukun. தம்பி, இது வரைக்கும் நம்ம பார்த்தது அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ஈஸி உள்ள இந்த ஃபதஹா, கஸ்ரா, தம்மாவுடைய ப்ரொனன்சியேஷன், உச்சரிப்புகள், அதே மாதிரி டபுள் ஃபதஹா, டபுள் கஸ்ரா, தம்மா, ஷார்ட் லாங் எல்லாமே பார்த்தோம். ஸோ இது சுக்குன். இந்த சாப்டர் தான் பல பேருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய ஒரு சாப்டர், கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கக்கூடியது. இது நம்ம கத்துக்கிட்டோம்னா, சுக்குனை புரிஞ்சுக்கிட்டோம், கத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மேக்சிமம் ரொம்ப ஈஸியா உங்களுக்கு ரீட் பண்ணக்கூடிய ரெசிடேஷன் உங்களுக்கு கிடைச்சிடும். புரியுதா? ஸோ கவனமா கவனிங்க. எல்லாரும் வந்துட்டீங்க. மை வாய்ஸ் இஸ் கிளியர். ஐ திங்க் என் வாய்ஸ் கிளியரா இருக்கு. என் ஸ்கிரீனும் உங்களுக்கு தெளிவா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸ்கிரீன் பிளாக் இருக்கு சார். கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். மற்றவங்களுக்கு தம்பி, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னுடைய ஸ்கிரீன் தம்பி இப்போ இன்ஷாஅல்லாஹ் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கிளியரா இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ கிளீனா இருக்கா, கிளியரா இருக்கா சவுண்டு, ஸ்கிரீன் எல்லாமே? இப்போ கிளீனா இருக்கு சார். குட், வெரி குட். ஸோ இந்த சாப்டர் இதுக்கு பேர் சுக்கூன். பாருங்க, உங்களுக்கு பிடிஎஃப்பும் இருக்கு, நோட்ஸ் இருக்கு. ஃப்ரம் திஸ் பிடிஎஃப் நோட்ஸ் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். ஏன்னா இது நீங்க ரிவிஷன் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். அதனாலதான் இது ஷேர் கூட பண்றோம். ஸோ பேஜ் நம்பர் 48, சுக்குன் சாப்டர்.
இதுல பாருங்க, மேல இங்கிலீஷ்ல ரொம்ப கிளியரா எழுதியிருக்கு. ஒரு ஸ்மாலா ஜீரோ மாரி. சில இடங்கள்ல தம்மா பார்த்தோம்ல, பேஷ், வாவ் அதுல ஸ்மாலா இருக்கும். அதுதான் சுக்கூன். இதுல வந்து ஜீரோ மாரி இருக்கு பாருங்க. இங்க பாருங்க. ஜீரோ சுக்கூன். இதுதான் சுக்கூன் சொல்லுவாங்க. சில குரான்ல வந்து சுக்கூன் வந்து ஜீரோ மாரி இருக்கும். சில குரான்ல வந்து சுக்கூன் வந்து இந்த வாவ் மாரி தம்மால சின்ன தம்மா, குட்டி தம்மா அந்த மாரி கூட இருக்கும். ஸோ கன்ஃபியூஷன் ஆயிராதீங்க. அகைன் ஐ எம் சேயிங் இன் ஃபியூ குரான் இந்த சுக்கூன் வந்து ஜீரோ மாரி இருக்கும். இங்க ஜீரோ மாரி இருக்கு பாருங்க. ஜீரோல குட்டி ஜீரோ. சில குரான்ல வந்து இந்த வாவ் இருக்குல்ல, அதுல குட்டி கொஞ்சம் பெருசா இருக்கிறது தம்மா, பேஷ். அதோட சின்னதா இருக்கிறது தான் சுக்குன்னு சொல்லுவாங்க. சரி. இந்த சுக்குனுடைய ரூல் என்ன? சட்டம் என்ன? இது என்ன செய்யணும்? சுக்குன் பொறுத்த வரைக்கும் எந்த ஆல்பபெட்டுக்கு மேல சுக்குன் வருதோ அந்த ஆல்பபெட்டை வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். நம்ம எப்படி அலீஃப், பா, தா, சா படிச்சோம் பிகினிங்ல. அதுதான் அரபிக் ஆல்பபெட். அது மேல ஃபதா வந்தா ஆ சொல்லி சவுண்ட் கொடுக்குறோம். அதுக்கு கீழே கசரா வந்தா ஈ சொல்லி சவுண்ட் கொடுக்குறோம். அதுக்கு மேல தம்மா வந்தா ஊ சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்றோம். கரெக்டா? ஃபதா, கசரா, தம்மா வந்தா அலிஃப் என்ன ஆகுது? ஆ இல்லாட்டி ஈ இல்லாட்டி ஊ. அது என்ன வருதோ சைன் வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த அலிஃபுடைய சவுண்டு மாறுது. புரியுதா தம்பி? புரியுதா? கிளியரா இருக்கா? அலீஃப் சொல்லக்கூடிய அந்த அலீஃப் ஆல்பபெட் அதோட ப்ரொனன்சியேஷன் அதோட உச்சரிப்பு வந்து நமக்கு மாறுது. எப்ப மாறுது? இந்த சைன் ஃபதா வந்தா ஆ சவுண்ட் வரும். கசரா வந்தா ஈ சவுண்ட் வரும். தம்மா வந்தா ஊ சவுண்ட் வரும். அதே மாதிரி டபுள் ஃபதா வந்தா அன் சவுண்ட் வரும். டபுள் கசரா வந்தா இன் சவுண்ட் வரும். டபுள் தம்மா வந்தா உன் சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். புரியுதா? ஓகே ஃபைன். லாங் ஓவல் கூட நேத்து பார்த்தோம். ஆ, ஈ, ஓ சொல்லி. இப்ப இது என்ன பண்ணுதுன்னா, எந்த ஆல்பபெட்டுக்கு மேல இது வருதோ அதை நம்ம உச்சரிப்பு செய்ய கூடாது. அது வந்து எப்படி படிக்கணும்னா, முன்னாடி இருக்கிற ஆல்பபெட் அந்த உச்சரிப்போட இந்த ஆல்பபெட்டை சேர்க்கணும். தம்பி நல்ல கவனமா கேட்கணும். எதுக்கு மேல இந்த சுக்குன் வருதோ, சுக்குன் எங்க வருதோ அதுக்கு முன்னாடி உள்ள லெட்டர். சுக்குன் யாருக்கு மேல வருதோ அதுக்கு முன்னாடி, அதுக்கு பிஃபோர் இருக்கிற லெட்டர் அதோட சவுண்ட் அதோட ப்ரொனன்சியேஷனை இதுல சேர்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க சார் ஆஹ் சார் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி தோஸ் அபர் தோஸ் ஏதோ பேஷ் இருக்குல்ல, அது பார்த்தோம்ல. அதுல கூட இதே ஆமா, ஆமா, மாதிரிதான் நூனுக்கு வச்சு பண்ணோம்ல. அதே நூனுக்கு பதில் இல்ல, வேற நம்பர் வேற இது மாறின மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். மத்தபடி எல்லாம் கான்செப்ட் ஒரே ஆமா, மாதிரி தான் இருக்கு. கரெக்ட் தம்பி. கான்செப்ட் ஒரு மாதிரி தான் இருக்கு. அதான் நீங்க வந்து அது வந்து எஸ்எல்எல் குரான்ல அன் பன்னுக்கு வந்து நீங்க சொல்றது இருக்கும். அந்த குரான்ல பாத்தீங்கன்னா எஸ்எல்எல் குரான்ல இந்த பக்கம் அலிப் தோ ஜபர் அன், அலிப் டபுள் ஃபதா அன், பா டபுள் ஃபதா பன், தா டபுள் ஃபதா ஃபன் அப்படியும் இருக்கும். அதுக்கு பக்கத்திலேயே அலிப் நூன் ஃபதாஹா அன், பா நூன் ஃபதாஹா பன், தா நூன் ஃபதாஹா தன் அப்படி கூட எழுதி இருக்கும். அந்த குரான்ல அந்த கிதாப்ல அந்த பேசிக் கிதாப்ல எழுதி இருக்கும். நீங்க அதை வச்சு சொல்றீங்க. ஓகே ஃபைன். அதே மாதிரிதான் இதுவும். இப்ப நம்ம சுக்குன் இப்போ பாருங்க, இந்த ஆல்பபெட் பாருங்க. நான் இன்னும் கொஞ்சம் பெருசா காட்டுறேன் ஸ்கிரீன்ல உங்களுக்கு கிளியரா தெரியறதுக்காக. 3 காட்டுறேன். இப்ப இங்க பாத்தீங்கன்னா தம்பி இந்த சாப்டர் தான் மெயின். இது நீங்க சுக்குன்னு வந்து கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும், தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுதான் மெயின். ஏன்னா இது சேர்த்து படிச்சுட்டு போறது இதுதான் மெயின். இது தெரிஞ்சாதான் உங்களுக்கு சரி. இப்ப பாத்தீங்கன்னா இங்க 2 ஆல்பபெட் இருக்கு. ஒண்ணு காஃப், இன்னொன்னு மீம் இருக்கா? ஒரு லெட்டர் காஃப், இன்னொரு லெட்டர் மீம். காஃபுக்கு மேல ஃபதஹா இருக்கு. மீமுக்கு மேல என்ன இருக்கு? சுக்குன் இருக்கு. காஃபுக்கு மேல ஃபதஹா,
மீமுக்கு மேல சுக்குன். இது எப்படி படிக்கணும்? இப்ப சொன்னேன்ல, அதான் ரூல். எப்படி? காஃப் ஃபதஹா கா ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டீங்க சவுண்ட். ஏன்னா இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கீங்க. காஃப் ஃபதஹா கா ப்ரொனவுன்ஸ் ஆயிடுச்சு சவுண்ட். மீமுக்கு மேல சுக்குன் இருக்கு. இப்போ மீமுக்கு மேல ஃபதா இருந்தா மா சொல்லலாம். மீமுக்கு கீழே கசரா இருந்தா நீ சொல்லலாம். மீமுக்கு மேல தம்மா இருந்தா மூ சொல்லலாம். ஆனா இங்க மீமுக்கு மேல சுக்குன் இருக்கு. அப்ப இது எப்படி படிக்கணும்? இது வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண சவுண்ட் கொடுக்காது. மீம் வெறும் மீமா வச்சுக்கணும். காஃப் ஃபதா கா, மீம் சைலண்ட். கா மீம் ஃபதா கம். அப்படி படிக்கணும், சேர்க்கணும். என்ன செய்யணும்? காஃபையும் மீமையும் சேர்த்து ஓதணும். கா ஃபதா கா மீம், கா மீம் கம். புரியுதா? கா ஃபதா கா சவுண்ட், மீம் சேம் மீம். கா மீம் கம். லாம் ஃபதா லா மீம் சேம். லா மீம் லம். அப்படியும் ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட், காஃப் மீம் ஃபதா கம் சேர்க்கணும். லாம் மீம் ஃபதா லம். மீம் நூன் மீம் நூன் கசரா மின். புரியுதா தம்பி? இங்க கசரா வந்துச்சு, அதனால நீ மீ சவுண்ட். மீம் நூன் கசரா மின். புரியுதா? இங்க தம்மா வந்துச்சு. ஆஃப் தம்மா ஹூ. ஆஃப் லாம் தம்மா குல். குல் ஹூ அல்லாஹு அஹத் படிக்கிறோம்ல. குல் அஊது பிரப்பின் நாஸ் படிக்கிறோம்ல, அதான். காஃப் காஃப் லாம் தம்மா குல். இங்க கசரா. காஃப் காஃப் ஃபா கசரா கிஃப். புரியுதா தம்பி? அண்டர்ஸ்டாண்ட்? ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங்? சி அகைன் ஐ எம் சேயிங் காஃப் மீம் ஃபதஹா கம் சேர்க்கணும். லாம் மீம் ஃபதஹா லம் சேர்க்கணும். மீம் நூன் கசரா மின். காஃப் லாம் தம்மா குல். காஃப் ஃபா கசரா கிஃப். புரியுதா தம்பி? டவுட் இருந்தா கேளுங்க, தைரியமா கேளுங்க தம்பி. சார் புரியல சார், இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஐ எம் ரெடி டு எக்ஸ்பிளைன் இட். இன்னும் கொஞ்சம் ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன், எங்களுக்கு புரியல. ஐ எம் ரெடி டு எக்ஸ்பிளைன் இட். சொல்லுங்க தம்பி, யாருக்கு புரியல கொஞ்சம் தயவு செய்து சொல்லுங்க. ஏன்னா தம்பி, அகைன் ஐ எம் சேயிங் ஸ்டூடெண்ட்ஸ், இஃப் யூ நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ், தென் இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் டு ரிசைட் த குரான். குரான் ரீட் பண்றது சிரமமா இருக்கும். இந்த சுக்கூன் சாப்டர் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லா படிக்கணும், பிராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடியெல்லாம் ஃபதஹா சவுண்ட் ஈஸி. ஆ பா தா சா படிச்சிட்டீங்க. இ பி டி சி ஊ பூ தூ சு அதெல்லாம் ஈஸி. இது வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டா மாஷா அல்லாஹ் கண்டிப்பா குர்ஆன அழகா ஓதிடலாம். உங்களுக்கு இது புரியலன்னு வைங்க, இந்த சுக்கூன் சாப்டரு, அப்போ நீங்க குர்ஆன் ஓதுறது சிரமம். ஏன்னா நீங்க இதுக்கு முன்னாடி ஆல்பபெட் எல்லாம் ஒரு ஆல்பபெட்டா படிச்சிட்டீங்க. இதுக்கப்புறமா வரதெல்லாம் உங்களுக்கு வார்த்தைகளா வரும், வேர்டா வரும். உதாரணத்துக்கு இங்கிலீஷ்ல சொல்ல போனா ஏபிசிடி ரைட். சிஏடி கேட் சேர்த்து படிக்கிறீங்களா? பிஏடி பேட், எம்ஏடி மேட் 3 வார்த்தையா படிப்பீங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய வார்த்தையா கற்றுக் கொடுப்பாங்க. ஆப்பிள், ஆரேஞ்ச், பனானா, அந்த மாதிரிதான். இது பெரிய வார்த்தை வரும்போது இந்த சுக்குனை பத்தி தெரிஞ்சிருந்தாதான் உங்களுக்கு அது வாசிக்க முடியும். அது எப்படி சேர்த்து படிக்கணும், எப்படி கனெக்ட் பண்ணி படிக்கணும், இங்கதான் சுக்குன். அதனால தயவு செய்து உங்களுக்கு இந்த சுக்குன் சாப்டர், இஃப் யூ நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட், கைண்ட்லி ஆஸ்க் மீ வாட் எவர் டவுட் யூ ஹேவ். சார் எனக்கு சுத்தமா புரியல சார், இன்னொரு வாட்டி சொல்லுங்க. ஐ எம் ரெடி டு டீச், ஐ எம் ரெடி டு எக்ஸ்பிளைன். தம்பி, யாருக்கு புரிஞ்சிச்சு யாருக்கு புரியல கொஞ்சம் தயவு செய்து சொல்லிடுங்க. மைக் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. யாருக்காவது புரியலையா?
வெட்கப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க. அப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா இது? இந்த சுக்குன் சாப்டர் புரிஞ்சிச்சா? நான் தமிழ்ல தான் நடத்திட்டு இருக்கேன், தமிழ்ல தான் கேட்கிறேன். புரியுது சார். புரியுதா? எனிவன் ஹேவ் டவுட்? யாருக்காவது டவுட் இருக்கா? நோ சார். சுக்கும் வெரி குட். சரி, ஒரு வாட்டி படிச்சு காட்டுறீங்களா? நான் ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி வேணா படிக்கிறேன். அதுக்கப்புறமா 1 by 1 கண்டிப்பா படிக்கணும்ப்பா இது. மத்த சாப்டர் படிக்கல ரைட், இந்த சாப்டர் கண்டிப்பா படிக்கணும் எல்லாரும் இன்ஷா அல்லாஹ். 5 தான். சரி. காஃப் மீம் ஃபதஹ கம், லாம் மீம் ஃபதஹ லம், மீம் நூன் கஸர மின், காஃப் லாம் தம்மா குல், காஃப் ஃபா கஸர கிஃப். சரி, படிங்க. யார் படிக்கிறா? ஓதி காட்டுங்கப்பா, படிச்சு காட்டுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் லைன்ல இருக்கீங்களா? கமான், அன்மியூட் பண்ணி படிங்க. தப்பா படிச்சாலும் பரவாயில்ல, நான் படிக்கணும் கண்டிப்பா. ஏன்னா இந்த சுக்கூன் சாப்டர் படிச்சாதான் புரியும், இல்லாட்டி புரியாதுப்பா. கண்டிப்பா புரியாது உங்களுக்கு. ஒரே டவுட்டா இருக்கும். புரியுங்க, படிங்க. வெரி குட். ரீட். கம், லம், வெரி குட், வெரி குட். குல்லு, ஃபி. கிஃப், ஆஃப், ஃபா. ஃபா சவுண்ட் கூட வரும். கிஃப். ஓகே, சரி. நெக்ஸ்ட் தம்பி, நெக்ஸ்ட் யாரு? வெரி குட், வெரி குட் தம்பி, கரெக்டா படிச்சீங்க. நெக்ஸ்ட் படிங்க தம்பி. எல்லாரும் அன்மியூட் பண்ணி படிங்க. இந்த சுக்கூன் சாப்டர் நீங்க கண்டிப்பா படிச்சுதான் அவங்க படிக்கணும். படிச்சாதான் உங்களுக்கு புரியும். நீங்க ஏதாவது தப்பு பண்ணா நான் சொல்லுவேன். பேக்ரவுண்ட் சவுண்ட் இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு பேக் சைட்ல, பேக்ல நீங்க இருக்கிற இடத்துல சரௌண்டிங்ல சவுண்டா இருக்கு, நாய்ஸா இருக்கு, நான் வண்டிட்டு ஓட்டிட்டு இருக்கேன்னா கூட பரவாயில்ல, கொஞ்சம் ஓரமா நிப்பாட்டி இது படிங்க. இது படிச்சாதான் உங்களால நெக்ஸ்ட் போக முடியும், குரான் ஓத முடியும். இது புரியணும் உங்களுக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஓகே, கமான் ரிசைட். நெக்ஸ்ட் யார் படிங்கப்பா? 5 தான் காட்டுறேன், 5 படிங்க போதும். சார் நான் படிக்கிறேன். வெரி குட், வெரி குட், படிங்க. கம், லம், மின், குல், பல். வெரி குட், சூப்பர், மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். உங்க நேம் என்ன தம்பி? அபு சாலி சார். அபு சாலி, வெரி குட் அபு சாலி, மாஷா அல்லாஹ். நெக்ஸ்ட் யாருப்பா? 2 பேர் படிச்சு காட்டினாங்க. கமான் கமான், வாங்க. வெக்கப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க, தயக்கப்படாதீங்க, படிங்க. யாருக்கா படிங்க? இம்தியாஸ், முகமது அனஸ், அஃப்ரோஸ், யார் இருக்கிறீங்களோ அன்மியூட் பண்ணி தைரியமா படிங்க. இது படிக்கணும் தம்பி. இது படிச்சாதான் நீங்க குர்ஆன் எல்லாம் கத்துக்க முடியும். ஆசை இருக்கு, எல்லாமே இருக்கு, மாஷா அல்லாஹ். ஹார்ட் ஒர்க்கும் இருக்கணும். அதுல நீங்க மெயினா இதை படிச்சு காட்டணும். கிளாஸ்ல எனக்கு படிச்சு காட்டினாதான் புரியும். கமான் 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 தம்பி. இது 2 வார்த்தை தான். கீழே இருக்கு பாருங்க, 4-5 வார்த்தையா, 4-5 ஆல்பபெட் சேர்ந்து இருக்கு. நீங்க மேல உள்ளது படிக்க தெரிஞ்சாதான் கீழே இருக்கிறது படிக்க முடியும். தயவு செய்து கூச்சப்படாதீங்க, கமான் படிங்க. மேல இருக்கிறது படிங்க. வாங்க தம்பி. நெக்ஸ்ட். அன்மியூட் பண்ணுங்க, படிங்க. சார். வெரி குட், படிப்பா. இம்தியாஸ். காஃப் மீம் ஃபதஹ கம், வெரி குட், மாஷா அல்லாஹ். மீம் ஃபதஹ லம், வெரி மீம் குட். நூன் கஸர மின், காஃப் லாம் தம்மா குல், குட். காஃப்
கரெக்ட். Kaf, Kaf, Fa, Kaf, Fa, Kasra, Kaf. கஃப் இல்ல, கிஸ் தானே. வந்து சவுண்ட் கொடுக்கணும். வெரி குட். வலைக்கும் அஸ்ஸலாம். மாஷா அல்லாஹ். வலைக்கும் நல்ல அஸ்ஸலாம். எக்ஸசைஸ் மிஸ்டர் இம்தியாஸ் இப்ப பேசுனதா படிச்சது. ஓகே ஆமா தம்பி, சில ஆமா சார். நேரங்கள்ல வந்து ஆமா. சில விஷயங்களை படிச்சு கொடுக்கும்போது பிகினர்ஸ்க்கு ஒரு க்ளூ கொடுப்பாங்க. அது மாதிரி இப்ப நான் சொல்றேன் பாருங்க இன்ஷா அல்லாஹ். நீங்க இந்த ஃபத்ஹா சாக்கின் ரவுண்டா அந்த புள்ளி மாதிரி வந்திருக்கிறது சுகூன், சாக்கின், ரெஸ்டிங், தட் இஸ் ஸ்டாப்பிங். லாஸ்ட் எண்டிங் வந்து ஸ்டாப்பிங்ல இருக்கு, ஸ்டாப் பண்றோம். ஓகே பாருங்க, காஃபுக்கு ஃபத்ஹா இருந்துச்சு, கா மீம் சுகூன், கம். ஓகே இப்ப நான் குழு மாதிரி முதல்ல ஒருக்கா படிச்சு காட்டின பிறகு ஓ இதுதானா, இது நமக்கு புரிஞ்சுது, முதல்ல படிச்சிருக்கிறோமே அப்படிங்கிற ஞாபகம் வரும். யாருக்கு கொஞ்சம் சம்வாட் லெசர் இன் நாலேஜ். ஓகே கம், அந்த ஃபத்ஹா இட் கிவ்ஸ் ஆ சவுண்ட் அப்படிங்கறத மனசுல பதிய வச்சா போதும். நீங்க ஃபத்ஹான்னு கூட சொல்ல தேவை இருக்காது. சார் வந்து மாஷா அல்லாஹ் வெரி அக்யூரேட் ஃபார்ம்ல உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இப்ப ஜஸ்ட் நான் வந்து இந்த ஃபத்ஹா சாக்கின் அது இருக்குதுங்கிற தகவலை இல்லாம சொல்றேன். ஓகே நீங்களே புரிஞ்சுக்கிறீங்க. கம், லம், மின், குல், ஃபிப். ஓகே இப்ப பாருங்க, மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். கம், லம், மின், குல், ஃபிப், பல். ஓகே இப்போ உங்களுக்கு ஓஹோ கரெக்ட், இது புரிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஞாபகம் வரும். இந்த காஃபுக்கும் அடுத்து வரக்கூடிய முதல் வேர்டு இருக்கு இல்லையா, அதுக்கும் பக்கத்துலயும் பாருங்க, முதல்ல உள்ளது காஃபு, செகண்ட் உள்ளது லாமு. அந்த லாமுக்கு மேல போட்டிருக்கிறது ஃபத்ஹா. ஓகே இது மாதிரி கொஞ்சம் ஃபெமிலியரைஸ் ஆகணும். இப்ப பாருங்க, உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடாது, அதை கிளாரிஃபை பண்ணிடணும், கிளியர் பண்ணணுங்கிறதுக்காகவே காஃபுக்கு அடுத்து பக்கத்துல லாம கொடுத்துட்டாங்க. இப்ப காஃபி எது, லாம் எதுங்கிறது நீங்களே லொகேட் பண்ணணும், நீங்களே ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த மாதிரி சில சின்ன சின்ன வேலைகள்லாம் உங்களுக்கு அதுல பண்ணிருக்காங்க. இட் இஸ் இந்த ஆன்டிசிபேஷன் ஆஃப் எக்ஸ்பெக்டிங் யூ மோர் ட்ரைன், வெல் ட்ரைன், அதுதான் நோக்கம். கம், லம், மின், புல், பிஃப், பல். இனிமேல் இன்ஷா அல்லாஹ் நீங்க குர்ஆன் ஓத ஆரம்பிக்கும் போது எப்படி செய்வீங்க தெரியுமா? நான் லேட்டர் பார்ட்டு சொல்றேன். இப்போ அட்வான்ஸா நான் உங்களுக்கு பேசுறேன். சார் வந்து சிஸ்டமேட்டிக்கா கிராஜுவலா கொண்டு வர்றாங்க. ஓகே இந்த கிராஜுவல் ஸ்டடி இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த பிகினர்ஸ். பட் அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல நான் சொல்றேன் பாருங்க, குர்ஆன் நம்ம இப்போ காஃப், ஃபத்ஹா, மீம் சுக்கூன், கம், லாம் ஃபத்ஹா, மீம் சாக்கின் ஆர் சுக்கூன், லம் இப்படி ஓத மாட்டோம். ஆட்டோமேட்டிக்கா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படிதான் ஓதுவோம். அலிஃபுக்கு மேல ஃபத்ஹா இருக்கு, லாமுக்கு மேல சுக்கூன் இருக்கு, அதெல்லாம் பிரச்சனைக்கே வராது. பேசிக் பிகினிங் லேர்னர்ஸ்ங்கிற அடிப்படையில நீங்க தரவுனஸோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மோர் அண்ட் மோர் ஸ்ட்ரெயின் ஹஸ் பீன் கிவன். அதிகமான முயற்சி உங்களுக்கு அடிப்படைகளை பலகீனம் இல்லாம பலமாக படிக்கணுங்கிறதுக்காக இவ்வளவு முயற்சி எடுக்கிறோம். இப்ப பாருங்க, நீங்க அதை இக்னோர் பண்ணிடுவீங்க. ஆஃப்டர் சம் டைம், ஆஃப்டர் 1 or 2 days இன்ஷா அல்லாஹ் you will be ignoring the vowel marking. Not necessary, just your eyes will be watching, the brain will be thinking and your mouth will be pronouncing. இதுதான் நடக்க போறது. இதுதான் நம்ம குர்ஆன் ஓதும் போது நடக்கும். எப்படி இருக்கும்? கண்கள் பார்க்கும், மூளை சிந்திக்கும், வாய்கள் பேசும். இதுதான் நடக்க போகுது இன்ஷா அல்லாஹ். அதனால பிகினிங் லெவல்ல தெளிவா நீங்க மிஸ்டர் இம்தியாஸ், நான் யூ டு நாட் see him, பட் இதுல நீங்க இம்தியாஸ் சொன்னதால சொல்றேன். அவர் படிச்சீங்க காஃப் லாம், காஃப் தம்மா, லாம் சாக்கின் ஆர் சுக்கூன், குல். ஓகே தென் கிஃப். நல்லா கவனிக்கணும், அந்த வவல் மார்க்கிங் மேல இருக்கா, இட் இஸ் டயகனல் ஸ்ட்ரோக்கா, ஓகே கா. ஆ கீழே இருக்குதா, பி இ. ஸ்மால் வாவ் மாதிரி மேல இருக்கா, மேல மட்டும்தான் அது வரும். ஸ்மால் வாவ், that is Brahma will always be occupying the upper part, not the lower part. Lower part to upper part ரெண்டு இருக்கிறது ஃபத்ஹாவும் கஸ்ராவும் தான். மேல வந்தா upper part is ஃபத்ஹா, lower part is the கஸ்ரா. ஓகே இது ரொம்ப சிம்பிள் லாஜிக். நீங்க லேட்டர் ஸ்டேஜ்ல இன்ஷா அல்லாஹ் வவல் மார்க்கிங் கேர் பண்ண போறது இல்ல. உங்களுடைய கண்கள் பார்க்கும், மூளை சிந்திக்கும், வாய்கள் பேசும்.
அதுதான் இன்ஷால்லா குர்ஆன் ரீடிங்ல வரப்போகுது. அடுத்து செகண்ட் லைன் சார் காட்டியிருக்காங்க. சார் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வேர்ட் சார், ஃபர்ஸ்ட் எஸ் எஸ் கொஞ்சம் ப்ராடர் பண்ணுங்க சார். ஓகே ஓகே பாருங்க தம்பி, நான் வவல் மார்க்கிங்க கவனத்தில் எடுக்காம உங்கள்கிட்ட பேசுறேன், நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிட்டு வரணும். பைன பா யா சாக்கின் நூன் ஃபத்தா பைன. ஓகே தென் ஜைத்தூன் ஜைத்தூன் எந்தெந்த வவல் மார்க்கிங் இருக்கு தெளிவா நீங்க பாத்துக்கிட்டே வாங்க. லைமூன் பாருங்க, முதல்ல ஜைத்தூன், ஜைத்தூன் என்றால் ஆலிவ், OLIVE ஆலிவ் என்று சொல்லுகிறோம் இல்லையா. வத்தீனி வஸ் ஜைத்தூனி, ஜைத்தூன் சூறால ஓதுவீங்க, வத்தீனி வஸ் ஜைத்தூனி ஜைத்தூன். செகண்ட் வந்து லெமன், தட் இஸ் லெமன் இங்கிலீஷ்ல சொல்றோம், எலுமிச்சை என்று தமிழ்ல சொல்றோம் லைமூன் லைமூன். பாருங்க ஜைத்தூனுன், ஆக்சுவலி இட் இஸ் டபுள் தன்வீன்ல முடியுது, அதனால ஆக்சுவலா ஜைத்தூனுன் லைமூனுன். பைவத்துன் பைவத்துன், ஓகே பைவத்துன் எக், EGG முட்டை. ஓகே இப்ப பாருங்க, கவனமா கவனிங்க, ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் வச்சு வேர்ட்ஸ் மாறுது, வேர்ட்ஸ் உடைய மீனிங் டிஃபரெண்ட் ஆகுது. ஜைத்தூன் என்றால் ஆலிவ், OLIVE ஆலிவ், லைமூன் என்றால் லெமன், பைதத்துன் எக். ஓகே இப்ப பாருங்க, இந்த நேத்து யாரோ ரீட் பண்ணீங்க, நான் நினைக்கிறேன் மேபி இம்தியாஸ், இந்த சுவாதுக்கு அடுத்து துவாத நீங்க சொல்லல கொஞ்சம். I do not remember the name of the student who read that swad and then left wad, because வாத் வந்து கொஞ்சம் உச்சரிக்கிறதுக்கு சிக்கலான விஷயம். அதனால அரப்ஸ் அவங்களை பத்தி பெருமையா சொல்லுவாங்க, we are nahnu ahlu bad, we are the people of bad. வாத் என்ற எழுத்தை உச்சரிக்க ஒழுங்காக சொல்ல தகுதி பெற்ற திறமையான ஆட்கள் நாங்கள் தான், அந்த மக்கள் அரபு மக்கள் சொல்லிக்கிறாங்க. அதனால வாத ஒழுங்காக உச்சரிக்க எல்லா மாணவர்களும் படிச்சுட்டீங்கடா மாஷா அல்லா, நீங்க யூ பிகம் த பீப்புள் ஆஃப் அரப்ஸ் அர்த்தம். ஒரு வகையில எங்க அரபிக் லிட்ரேச்சர் படிச்சவங்களுக்கு தெளிவா தெரியும், சுவாதுக்கு எடுத்து வாத ப்ராப்பரா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். நேற்று யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் 2 பேர் படிச்சீங்க, அதுல ஒருத்தர் வந்து சுவாதுக்கு அடுத்து ஸ்கிப் பண்ணிட்டீங்க துவாத. ஏன்? somewhat difficulty you might have felt. அது நேச்சுரல் திங், ஒரு பிகினருக்கு கண்டிப்பாக இருக்கும். ஓகே சுவாதுக்கு எடுத்து வர்றது துவாது துவாது. நம்ம துவாத வந்து தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புள் எப்படி படிப்பாங்க? லுவாதும்பாங்க. உருது ஸ்பீக்கிங் பீப்புள் என்ன செய்வாங்க? ஜுவாதும்பாங்க. லுவாதும் தவறு, ஜுவாதும் தவறு, துவாத் இஸ் த கரெக்ட் ஒன். அதுக்கெல்லாம் உங்களுக்கு பயிற்சி இன்ஷால்லா கிடைக்கும். அந்த பயிற்சி எடுத்து அல்ஹம்துலில்லாஹ் தரவாயிட்டீங்கன்னா முபாரக், வாழ்த்துக்கள். அதுல ஏதாவது சின்ன தடங்கள் இருந்தா நத்திங் ராங், இட் வில் நாட் மேக் எ வெரி பிக் மிஸ்டேக். முதல்ல ஆரம்பத்துல பிகினர்ஸ் அப்படித்தான் இருப்பாங்க, அதன் பிறகு நீங்க இன்ஷால்லா பெர்ஃபெக்ட் ஃபார்முக்கு இன்ஷால்லா வந்துருவீங்க. ஓகே இதை நீங்க பாருங்க, வவுல் மார்க்கிங். இப்போ வவுல் மார்க்கிங் கூட அவங்க சொல்றாங்க ஹரக்கத்தோட, நீங்களும் படிக்கிறீங்க. பா ஃபத்ஹா, யா சாக்கின், நூன் ஃபத்ஹா பைன, ஜா ஃபத்ஹா, யா சாக்கின், ta dhamma. Wow is the sister of dhamma, it is lengthening. Zaitu, noon is getting tanween, double vowel mark at the end, there is dhamma double nun, zaitunun. இந்த மாதிரி நீங்க ஆரம்பத்துல படிப்பீங்க. அதன் பிறகு இந்த பத்தா மார்க்கு, சுக்குன் மார்க்கு, தம்மா மார்க்கு, தன்மீனு, இதெல்லாம் உங்களுக்கு தேவையே படாது. முதல்ல சொன்னது போல உங்கள் கண்கள் பார்க்கும், மூளை சிந்திக்கும், வாய் உச்சரிக்க துவங்கும். குர்ஆனை இன்ஷா அல்லாஹ் தெளிவாக, எளிதாக, முறையாக ஓதி விடுவீர்கள். அல்லாஹ் துணை செய்யட்டும். ஜஸாக்குமுல்லாஹ், ஷுக்ரான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. ஸ்டூடெண்ட்ஸ், அல்ஹம்துலில்லாஹ் நம்ம HOD சார் வந்து இன்னைக்கும் மாஷா அல்லாஹ் வந்து நமக்கு நல்ல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அட்வைஸ் கொடுத்துட்டு போனாரு. நல்ல ஐடியாஸ் நான் மாஷா அல்லாஹ் ஷேர் பண்ணாரு. அல்ஹம்துலில்லாஹ், வெரி குட். கொஞ்சம் நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த சுக்கூன்ல இது வந்து நம்ம சேர்த்து ஓதுறது, சேர்த்து படிக்கிறது. சுக்கூன் மேல பார்த்தது ஜஸ்ட் 2 வார்த்தைகள், 2 ஆல்பபெட்ஸ், கம், லம், மின்,
குல், கிஸ், பல், உத் இத படிச்சோம். இப்ப கீழே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய வார்த்தையா இருக்கு. பை, நா, ஜை, தூ, நுன், ஜை தூ நுன், லை, மூ, நுன், லை மூ நுன், பை, ஜா, துன், பை ஜா துன், ஐ, நுன், ஐ நுன், ஜை, புன், ஜை புன், ஐ, நா, ஐ நா, லை, லுன், லை லுன். ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய வார்த்தைகளா இருக்கு. நம்ம 2வது லைன்ல பார்க்கக்கூடிய வார்த்தைகள். இது மேல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 2 ஆல்பபெட்ஸ், கீழே பாத்தீங்கன்னா மோர் தென் 2 ஆல்பபெட்ஸ், லைக் 3, 4, 5 ஆல்பபெட்ஸ் கலந்து இருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம சார் சொன்ன மாதிரி ஸ்பெல் பண்ணி கூட ஓதலாம், ஸ்பெல் பண்ணாம கூட ஓதலாம். ஸ்பெல் பண்ணி எழுதுறதுன்னா பாயா ஃபதா பை, நூன் ஃபதா நா, பை நா, ஜா யா ஃபதா ஜை, தா வாவ் தம்மா தூ, ஜை தூ, நூன் தம்மா நூன், டபுள் தம்மா நூன், ஜை தூ நூன். இந்த மாதிரி நம்ம ஸ்பெல் பண்ணி கூட ஓதலாம். இல்ல அல்ஹம்துலில்லாஹ் நான் இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல படிச்சதெல்லாம் கொஞ்சம் நல்லா ரிவிஷன் பண்ணி எனக்கு தெரிஞ்சிருக்குன்னா நீங்க ஸ்பெல் பண்ணாமையே நீங்க ஓதலாம். இப்போ ஓதுற மாதிரி சார் சொல்லி கொடுத்த மாதிரி பை, நா, ஜை, தூ, நுன் அந்த மாதிரி கூட ஓதலாம். சரியா? சரி, இப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த 3 லைனை ஃபர்ஸ்ட் 2 லைன் ஒரு ஆள் முதல்ல ஒரு ஆள் படிங்க, பார்ப்போம் எப்படி படிக்கணும்னு சொல்லி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நம்ம சார் கொடுத்த ஐடியாஸ் வச்சு, நான் சொன்ன ஐடியாஸ் வச்சு கூட எப்படி வேணா ஓதலாம். பார்ப்போம், நீங்க எப்படி வேணா ஓதுங்க. நீங்க ஸ்பெல் பண்ணி கூட ஓதுங்க, ஸ்பெல் பண்ணாம உங்களுக்கு எப்படி படிக்க தெரியுதோ படிங்க. ஓகே, கமான். ஃபர்ஸ்ட் லைன் படிச்சு முடிச்சவங்க டைரக்டா செகண்ட் லைன் படிங்க. ஃபர்ஸ்ட் லைன் படிக்காதவங்க ஃபர்ஸ்ட் லைன் படிச்சு செகண்ட் லைன் படிங்க. ஓகே, கமான் ஸ்டார்ட். வாங்க படிங்க. அபு சாலி, நாகூர் மீரான், படிக்கிறேன். இம்தியாஸ். வாங்க. பைன, பேர் என்ன உங்களுக்கு? அபுசாலி. அஃப்ரோஸா? அபுசாலி சார். அபு சாலி. படிங்க. பைன, ஜைதுன், தைமூனுன், குட். பைதத்துன், ஐனுன், ஜைபுன், ஜைபுன். ஐன. வெரி குட். கீழே லைன் தேர்ட் லைன் படிக்கிறீங்களா? ஓகே சார். லவ்னுன், ஜௌஜுன், லவ்லபுன், வெரி ஃபௌக, ஜௌரபுன், நௌமுன், வெரி குட். ஃபௌஃபுன். வெரி குட், சூப்பர், மாஷா அல்லாஹ், சூப்பர் அபு சாலி, அல்ஹம்துலில்லாஹ். நீங்க இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு மாஷா அல்லாஹ் யூ ஆர் குட் நவ். இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் படிக்க கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க, இருந்தாலும் போக போக இன்ஷா அல்லாஹ் வந்துடும். மாஷா அல்லாஹ், பக்கா குட். சரி, நெக்ஸ்ட் தம்பி, வேற யாராவது? அபு சாலி நல்லா படிக்கிறீங்க மாஷா அல்லாஹ். இந்த அப்படியே இந்த கண்டினியூஷன் இருக்கணும். படிங்க. முக்கியா சார்? எஸ் சார். படிவா சார்? எஸ், ரீட். பைன, ஜைனத்துன். ஜைனத்துன் இல்ல, நல்லா பாருங்க. ஜை, நான் இங்க ஜைதுனுன். ஜை. ஜைதுனுன். வெரி குட், சூப்பர், மாஷா, வெரி குட், வெரி குட். குட். பைஸாத்துன். பைஸாத்துன். ஐனுன். ஐனுன், ஐன். ரைட், ஓகே. ஹைபுன். கையில டாட் இருக்குல்ல, இது
கீழே தானே இருக்கு டாட். காபுன் ஜீம் தான். ஜீம் ஜாபுன் தானே அது. ஜெய் ஜெய் ஜீம் யா ஜெய் புன். வெரி குட். ஐனா குட். நெக்ஸ்ட் லைனும் படிங்க. லவ் லவ்னுன் ஜௌஜுன் குட். லவ்லபுன் ஃபௌஹா ஜௌஜபுன் ஜௌரபுன். நௌமும் ஹௌஃபு ஹௌஃபுன். வெரி குட். கௌஃபுன் ஜீம் ஹா ஹா ஹௌஃபுனா. பரவாயில்ல, குட். மாஷால்லா, நல்லா படிச்சீங்க. கொஞ்சம் அந்த உச்சரிப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, அந்த ஐன் சவுண்டு அந்த அப்புறமா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆஃப் ஆஃப் காஃப் இல்ல, ஆஃப் வேற காஃப் வேற. காஃப் ஆஃப் காஃப். ஓகே சரி. ஓகே சார். மாஷால்லா, வெரி நைஸ் வெரி நைஸ் வெரி நைஸ். குட் மாஷா. நெக்ஸ்ட் ஓகே சார். நெக்ஸ்ட் படிங்க. நெக்ஸ்ட் யார் படிக்கிறா? நெக்ஸ்ட் தம்பி அன்மியூட் பண்ணி படிங்க. தம்பி அன்மியூட் பண்ண. படிங்க சொல்லுங்க. குட். ஜைதுபுன் ஜைதூனுன். வெரி குட். ஜைதுபுன் நுன் நுன் லைமுன் லைமு நுன் நுன். வெரி குட். பைஸ்வத்துன் பைஸ்வத்துன் ஐனுன் ஜைபுன் ஐனா லவ்புன் நுன். வெரி குட். நௌ நுன் ஜௌஜுன் வெரி குட். லவ்னபுன் லவ் லா புன். லவ்னபுன் லா இல்லப்பா, லவ் லா லபுன் லவ்லபுன் ஃபௌக வெரி குட். ஜௌரபுன் குட். நௌமுன் ஹௌஃபுன் வெரி குட். ஹௌஃபுன். சூப்பர் மாஷால்லா, வெரி நைஸ் வெரி நைஸ் வெரி நைஸ். நல்ல, நீங்களும் நல்ல இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணா குரானே ஆரம்பிச்சிடலாம் நம்ம போதுறதுக்கு. நல்லா படிச்சீங்க, வெரி குட். அடுத்து யார் இருக்கா? நெக்ஸ்ட் யாராவது ஒரு பாப்பா தம்பி? சார் நான் படிக்கவா சார்? படிங்கப்பா. ஆக்சுவலி உங்க நேம் என்னப்பா? படிக்கிறேன் சார். பேர் சொல்லுங்க. சையத் அஃப்ரோஸ் சார். சரி. ஆக்சுவலா நம்ம வந்து இன்னைக்கு 2 புது சாப்டர் பார்த்துருக்கணும். சுக்குனும் சத்தாவும். பட் வந்து டைம் இல்லாதனால இப்ப சத்தா பார்க்க முடியாது. சுக்குனிலேயே பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். சத்தா வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். படிப்பா அப்ரோச். வெரி குட். எஸ். கம் லம் மீ பல் பைன ஜைத்தூன லைமூனு டபுள் தம்மா இருக்குல்ல, அதனால ஜைத்தூனுன் லைமூனுன் ஐனூன்
ஐன லவுனுன் ஜௌஜுன் லவ்லபுன் ஃபௌக ஜௌரப் நௌமுன் ஜௌரபுன். நௌமுன் ஹௌஃபுன். வெரி குட். கௌஃபுன். வெரி குட். ஃபேண்டாஸ்டிக். மாஷா அல்லாஹ். நல்லா ஓதுனீங்க. குர்ஆன் படிக்க ஆரம்பிச்சிடலாம். அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா இந்த சுக்கூன்னு அடுத்தது ஷத்தா ஒண்ணு இருக்கு. அதுவும் பார்த்துட்டா நம்ம குர்ஆன் ஆரம்பிச்சிடலாம். மாஷா அல்லாஹ். எல்லாரும் நல்லா படிக்கிறீங்கப்பா. கொஞ்சம் அந்த ப்ரொனவுன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கணும். ப்ரொனன்சியேஷன், உச்சரிப்புகள் இன்னும் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டா நம்ம இன்ஷா அல்லாஹ். சரி, அடுத்தது யாராவது படிக்கிறீங்களா தம்பி? வேற யாரு? மற்றவங்களும் படிக்கலாமே. 4 பேர் படிச்சிருக்கீங்க. இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். நாகூர் மீரான், முகமது அனஸ் படிங்கப்பா. பிராக்டிஸ் பண்ணுங்க. yes, படிங்கப்பா. Try பண்ணுங்க. பரவாயில்ல, படிங்க படிங்க. கேக்குது. ஆடியபிள். What happened? ஓகே, மேபி டவர் ப்ராப்ளமா இருக்கும். வேற யார் படிக்கிறப்பா? எனிவன் ரெடி டு ரீட்? யாராவது ரிசைட் பண்றீங்களா? சரி, இந்த பேஜை பிடிச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வார்த்தைகள் இருக்கு. தட் ஆல்சோ இன்ஷால்லா ஐ வில் ரீட். கொஞ்சம் கவனிங்க. சுக்குன் இந்த பேஜை மட்டும் முடிச்சிருந்தேன். அடுத்த ஷத்தா இருக்கு, அதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம் இன்ஷால்லா. இங்க பாருங்க, உங்களுக்கு போட்டோவோட பிக்சரோட இது வந்து ஹோம்ஒர்க் மாதிரி, அசைன்மெண்ட் மாதிரி எல்லா இதுலயும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ண, எழுதி பார்க்கணும். சரியா? இது என்னது? உன் ஃபுன். உன் ஃபுன். உன் ஃபுன். உன் ஃபுன். உன் ஃபுன்னா நோஸ். பிக்சர் பார்த்து நீங்க கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் ஒன் மஸ் ஜி துன். மஸ் ஜி துன். மஸ் ஜி துன். மஸ்ஜிதுன். The next war tun. War da tun. War da tun. War da tun. War da tun. Rose. War da tun or rose. By tun. By tun. House. Ib ra-tun. Ib ra-tun. Ibratun. Miss Ratun. Miss Ratun. Miss Ratun. Jumatun. 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 Arnabun. 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 Mauzatun. 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 தம்பி, இந்த மாதிரி 1க்கு 2 வாட்டி 3 வாட்டி நீங்க படிச்சு பார்க்கணும். அண்ட் கீழே ஒரு லைன் இருக்கு பாருங்க, அந்த லைன்ல எழுதி பார்க்கணும், பிராக்டிஸ் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தெளிவா ஆகிறதுக்குள்ள லீகல். ஓகே, ஸோ பேஜ் நம்பர் 48. அகெயின் ஐ எம் ஷோயிங் த ஃபுல் பேஜ். பாருங்க, பேஜ் நம்பர் 48. இன்னைக்கு நம்ம பார்த்தது ஷத்தா. ஷத்தா எப்படி படிக்கணும்னு சொல்லி, சாரி, சுக்குன்னு. சுக்குன் எப்படி வாசிக்கணும், எப்படி படிக்கணும், எப்படி சேர்க்கணும், அத வந்து நம்ம சொன்னோம். கீழே அந்த பாக்ஸஸ் இருக்குல்ல, அங்க இங்கிலீஷ்ல எழுதியிருக்கு. ரீட் த வேர்ட்ஸ் பிலோ, தென் காப்பி தெம் அவுட் டு லைக்
கிளாஸ்ல டவுட் இருக்காப்பா தம்பி? ஸ்டூடெண்ட்ஸ், do you have any doubt? டவுட் இல்லையா? சரி, இன்ஷா அல்லாஹ் ஷர்தா வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஷர்தாவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சாப்டர். இது எப்படி படிக்கணும்னு சொல்லி, ஷர்தானா குட்டி டப்ளு மாதிரி வரும், ரொம்ப குட்டி டப்ளு இருக்கும், அதுக்குதான் ஷர்தா சொல்லுவாங்க. அது எதுக்கு மேல வருதோ அது 2 வாட்டி யூஸ் பண்ணணும். சரி, நோ ப்ராப்ளம். டைம் ஆயிடுச்சு, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஃப்ரைடே இந்த வீக்குடைய கிளாஸ் இன்னையோட முடியுது. ஸோ சாட்டர்டே சண்டே 2 நாள் உங்களுக்கு கிளாஸ் இல்ல, லீவ் தான். ஸோ அந்த 2 நாள் வந்து டில் பேஜ் நம்பர் 48 வரைக்கும் முடிச்சிருக்கோம். இது பாருங்க, இங்க பேஜ் நம்பர் 48 இருக்கு. 48 வீக்ஸ்ல அல்ஹம்துலில்லாஹ் we completed. இதுல சில பேஜ்ல உங்களுக்கு அசைன்மெண்ட் மாதிரி இருக்கு, அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் இந்த 2 நாள்ல ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணுங்க. அந்த அசைன்மெண்டா இருக்கிறது கொஞ்சம் எழுதி பாருங்க. 48 பேஜ் கம்ப்ளீட்டட். இது எல்லாமே இந்த 2 டேஸ்ல 2 டேஸ்ல கொஞ்சம் கவர் பண்ணுங்க, கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிட்டு மண்டே கிளாஸுக்கு வாங்க. அப்போதான் உங்களுக்கு கிளாஸ் ஈஸியா நீங்க ஃபீல் பண்ணீங்க. பண்றீங்களா? டெல் இன்ஷா அல்லாஹ். அபு சாலி, அஜீமா, அப்துல்லா, அனஸ், முகமது, மீரா, அஃப்ரோஸ், மாஷா அல்லாஹ். சரி, வெரி குட். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வருவோம். ரிவிஷன் பண்ணிட்டு வாங்க. ஹோம்ஒர்க்கும் அசைன்மெண்ட்டும் முடிச்சு எனக்கு அனுப்புங்க. கிளாஸ் முடிக்கலாம். துவா. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.